ஹாரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இடம் மாற்றப்படும் பிராட்வே பேருந்து நிலையம், ராயபுரத்தில் தயாராகும் தற்காலிக பஸ் நிலையம். பிராட்வே பேருந்து நிலைய புனரமைப்பு பணி காரணமாக அப்பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக ராயபுரத்திற்கு மாற்ற மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையின் பழமையான பஸ் நிலையம் பிராட்வே பஸ் நிலையம். இங்கு கடற்கரை ரயில் நிலையம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம் ஆகியவை அருகில் உள்ளது. இதனால் பொதுமக்கள் அனைவரும் பிராட்வே பேருந்து நிலையத்தை தான் பயன்படுத்தி வந்தனர். காலப்போக்கில் மக்கள் தொகை நெருக்கம் அதிகமானதால் பிராட்வேயிலிருந்து கோயம்பேடுக்கு 2003ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. அடுத்த 20 வருடத்தில் கோயம்பேடும் தாங்க முடியாத நெரிசலில் சிக்கியதால் இப்போது வண்டலூர் உயிரியல் பூங்கா அருகே கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பேருந்து நிலைய முனையத்தில் டவுன் பஸ்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. ஆவடி, அனகாபுத்தூர், கேளம்பாக்கம், கே நகர், சைதாப்பேட்டை, ஐயப்பந்தாங்கல், திருநின்றவூர், வள்ளலார் நகர், தண்டையார்பேட்டை என சென்னையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வந்து செல்லும் வகையில் 600க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ஆனால் அடிப்படை வசதியை பொறுத்தவரை பிராட்வே பேருந்து நிலையத்தில் பல ஆண்டுகளாக பயணிகள் பரிதவிக்கும் நிலையே உள்ளது. இங்கு சரியான குடிநீர் வசதி இல்லை. அறிவிப்பு பலகைகளில் எழுதப்பட்டுள்ள வழித்தட எண், செல்லும் இடம் குறித்த விவரம் ஆகியவை அழிந்து கொண்டே வருகின்றன. நேர காப்பாளர் அறை முதல் தாய்மார்கள் பாலூட்டும் அறை வரை சுவரொட்டிகளை சூழ்ந்திருக்கின்றன. சுத்தமான கழிவறை, ஓட்டுநர்களுக்கு ஓய்வறை ஆகியவை இல்லை. குண்டும் குழியுமான இந்த பேருந்து நிலையத்தில் மழைக்காலங்களில் மேற்கூரை சரியில்லாததால் ஒழுகும் நிலையில் உள்ளது. இந்த குறைகளை தீர்க்க தற்போது உள்ள பஸ் நிலையத்தை இடித்துவிட்டு அதற்கு பதில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் ரூபாய் 823 கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது. 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய பஸ் நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது. மேலும் குரலகம் கட்டிடமும் இடிக்கப்பட்டு 10 மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணியை சென்னை மெட்ரோ ரயில்வே, சென்னை மாநகராட்சி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவை இணைந்து மேற்கொள்கின்றன. மேலும் இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம் என அனைத்தும் இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. பிராட்வே பஸ் நிலையத்தை தற்காலிகமாக ராயபுரத்தில் உள்ள சென்னை துறைமுகத்துக்கு சொந்தமான இடத்துக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எழுபத்தைந்து சதவீத பணிகள் முடிவடைந்த நிலையில் ஜூன் மாதம் 2வது வாரத்தில் தற்காலிக பஸ் நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாநகராட்சி திட்டமிட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள வசதிகளுடன் பஸ் நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் டிரைவர், கண்டக்டர்களுக்கு ஓய்வறை, டிக்கெட் கவுண்டர்களும் அமைக்கப்படுகிறது. இந்த பணிகளை இம்மாத இறுதிக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே ஜூன் மாதம் 2வது வாரத்தில் ராயபுரம் தற்காலிக பஸ் நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். பஸ் சேவைகள் முழுமையாக பிராட்வேயிலிருந்து தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு பிராட்வே பஸ் நிலையம், குரலகம் ஆகியவை எடுக்கப்படும். இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.